மலர், மலர். யோ யோ யோ, எதுக்காக இங்க வந்தீங்க? நீங்கெல்லாம் எங்க மேல கோவமா இருப்பீங்கன்னு தெரியும். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. யோ, மன்னிப்பா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேக்குறீங்களா? என் தங்கச்சியை சாவடிக்க பாத்துருக்கான் அவன் பைத்தியக்காரமாக. ஏயா, எங்களை ஏமாத்தி எங்க பொண்ணு வாழ்க்கையை நாசப்படுத்திட்டீங்க. இப்ப எதுக்காக எங்க வந்தீங்க? இருக்கிறமா குடும்பத்தோட போயிட்டோம்னு பார்க்க வந்தீங்களா? ஏன்பா குடும்பத்தோட போனோம்? இப்படி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு இந்த ஆள் தான் குடும்பத்தோட சாகணும். யோ, இங்க பாரியா, மரியாதை இங்க இருந்து போயிரு, இல்லன்னா நடக்கிறதே வேற. கொஞ்சம் பொறுமையா பேசுங்க ப்ளீஸ். என்ன பொறுமை? என் மகளை கூட்டு கொண்டு சித்திரவதைப்படுத்தி கொலை செய்ய பார்த்திருக்கேன். கோபியும் மலரும் ஓடி போயிட்டான்னு சொல்லி கட்டுக்கதை கட்டி விட்டுருக்கேன். என் மகன் நடத்துல சந்தேகப்பட்டு கேவலப்படுத்தி பேசியிருக்கேன். இன்னும் திருப்பூரா ஊர் பூரா என் மகளை பத்தி தப்பான செய்தி பரவி இருக்குமையா? கட்டின பொண்டாட்டிய கட்டின அன்னைக்கே கேவலப்படுத்தி பேசின மனுஷன் என்ன மனுஷன்? என் மகளை பத்தி பேச தகுதி இல்லாத நீங்க என் வீட்டுக்குள் நுழையறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? சம்பந்தி, நடந்த எல்லா விஷயமும் ஒரு பெரிய தப்பு தான். இதெல்லாம் என்ன மீறி எப்படியோ நடந்து போச்சு. உங்ககிட்ட முக்கியமா பேசலாம் கிளம்பி வந்திருக்கோம். என்னையா பேச போற? இனி பேசுறதுக்கு என்ன இருக்கு? என் மகன் பாவம்யா, நொந்து நூலாய் போய் கிடக்குறான். இனி பேசி என்ன கிளிக்க போற? யோ, நீ என்ன பேசணும் நான் கேட்க போறது இல்ல. உங்கள மாதிரி ஆளுகிட்ட நாங்க பேச தயாராகவும் இல்ல. மரியாதையா போறீங்களா இல்ல ஏதாவது கொடுத்தாதான் போவீங்களா? உங்க பையன் இள ரத்தம், அவன் பேசுறதுல நியாயம் இருக்கு. ஆனா நீங்களும் நானும் தான் பொறுமையா பேசி ஆகணும். நான் உங்ககிட்ட நல்லபடியா பேசணும் தான் எவ்வளவு தூரம் கிளம்பி வந்திருக்கேன். இதை பாருங்க, உங்களை மாதிரி தான் நானும் என்ன நடந்ததுன்னு தெரியாம குழம்பி போயிருந்தோம். இந்த மாதிரி சூழ்நிலையில நாங்க பேசுனது பெருசுப்படுத்தாதீங்க. அது அப்படியே பெருசுப்படுத்தாம இருக்க முடியும்? அன்னைக்கு உன் வீட்டு முன்னால நின்னு எவ்வளவு தூரம் சொன்னேன். அது உன் மண்டையில ஏறிச்சா? ஏதோ உன் பையன் போன் பண்ணான்னு சொல்லி அந்த லூஸ் பையன் சொன்னதானே கேட்டேன். நான் சொன்னது கொஞ்சம் கூட உன் காதுல ஏறலையே. சரி சரி, உங்ககிட்ட எதுக்கு வீண் பேச்சு? நான் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொல்றேன். உங்களுக்கு எங்களுக்கு இனிமே எந்த சம்பந்தமும் இல்ல, நீங்க கிளம்பலாம். தம்பி, அன்னைக்கு இருந்த நிலைமையே வேற. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுப்பா. ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா பேசி சரி பண்ணதான் பெரியவங்க நாங்க இருக்கோம். நான் அதுக்கு தான்பா வந்திருக்கேன். தயவு செய்து புரியாத பிடிக்காத. என் மகன் சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொல்றான்பா. தப்பு அவன் மேலதான்ப்பா. ஆனா அவன் எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்க ரெடியா இருக்கான். உங்க பொண்ணு மேல ஒரு தப்பும் இல்ல. மலர் தங்கமான பொண்ணுங்கிறான்பா. என்னையா பண்ண சொல்ற? இப்போ உனக்கு என்னதான் வேணும்? சம்பந்தி, தயவு செஞ்சு உங்க பொண்ணை எங்க கூட அனுப்பிச்சு வைங்க. ரிசப்ஷன் நடத்தணும்னு நாங்க ஏற்கனவே முடிவு பண்ணிருக்கோம். அதுக்கு எல்லாம் வருவாங்க. மலர் அதுல கலந்துக்கணும். கல்யாணம் முடிஞ்சு ரிசப்ஷன்ல உங்க பொண்ணு இல்லைன்னா எங்களுக்கு எல்லாம் ரொம்ப கேவலமா போயிடும். தயவு செஞ்சு எங்க நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. உங்க பொண்ணு கிட்ட சொல்லி சமாதானப்படுத்தி அவளை எப்படியாவது எங்க கூட அனுப்பிச்சு வைங்க. இது இங்க கௌரவ பிரச்சனை சம்பந்தி. யோ, உன் கௌரவத்தை பத்தி பேசுற? நான் என் பொண்ணு உயிரை பத்தி நினைக்கிறேன். எந்த மூஞ்சி வச்சு இங்க வந்த? எந்த நம்பிக்கையில பொண்ணு அனுப்புவான்னு வந்தனே? ரொம்ப பெரிய வார்த்தைலாம் பேசாதீங்க சம்பந்தி. ஏதோ முதல் தடவை தெரியாம நடந்து போச்சு. இனிமேல் இப்படி நடக்காம பாத்துக்கிறேன். உங்க பொண்ணு தயவு செய்து சமாதானப்படுத்தி எங்க கூட அனுப்பிச்சு வைங்க. ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிற சம்பந்தி. எந்த தைரியத்துல இங்க வந்தீங்க? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் சமாதானம் பேசுறதுக்கு வந்திருக்கீங்க. என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பொம்பளை தானே, தாலி கட்டியாச்சு, கூப்பிட்டா வந்துதானே ஆகணும்ன்ற திமிர்ல பேசுறீங்களா? உன் கோவம் எனக்கு புரியுதுமா. ஆனா கோகுல், இனிமே அந்த பேரை கேட்கறது கூட நான் விரும்பல. தாலி கட்டிக்கிட்டதால எது நடந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அடி உதைய வாங்கிட்டு அவமானத்தை சகிச்சுட்டு வாழணும்னு நினைக்கிறவ நான் இல்ல. என் வாழ்க்கை எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு நீங்க போயிடுங்க. கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிருமா. ஆரம்பத்திலேயே அதை அறுத்து விட்டு போனா எப்படிமா? இந்த பழமொழியெல்லாம் கல்யாணம் ஆன முத நாளே என்ன கூட்டிட்டு போய் கொல்ல பார்த்தானே உங்க பையன், அவன் கிட்ட போய் சொல்லுங்க. ஆயிரங்காலத்து பயிறு காய் பழம்னு. உங்க மகன் என்ன என்ன பாடுபடுத்தினான் தெரியுமா? சைக்கோ மாதிரி என்ன அடிச்சு வச்சு சித்திரவதை பண்ணான். கண்டபடி அசிங்கமா பேசினான். கட்டை எடுத்து என்ன அடிச்சு கொல்ல பார்த்தான். நினைச்சு பாருங்க, கல்யாணம் ஆன முத நாளே இதெல்லாம் ஒரு பொண்ணுக்கு நடந்தா அவ என்ன ஆவா? அவ மனசு என்ன பாடுபடும்? உங்க மகன் மனுஷனே இல்லங்க. அப்படிலாம் சொல்லாதம்மா. அவன் இது வரைக்கும் இப்படியெல்லாம் நடந்துகிட்டே இல்லம்மா. உன் விஷயத்துல அவன் அவனாவே இல்ல. எல்லாமே அளவுக்கு அதிகமாக வந்த அன்புனாலதான் வந்த பிரச்சனை. உண்மையில அவன் உயிரியே வச்சிருக்காமா. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவர் ஒரு எக்ஸ்ட்ரீம் கேரக்டரா இருக்காரு. என்னால அந்த மாதிரி ஆளை நம்பி வாழ முடியாது. நிலையான மனசு இருக்கிற ஆம்பளைங்களோட வாழ்றதுக்கு 1008 பிரச்சனை இருக்குது. இதுல இவர் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிட்டே இருப்பாரு. அவர் மூடுக்கு ஏத்த மாதிரி நானும் மாறிட்டே இருக்கணும். தயவு செஞ்சு விட்டுருங்க சார். எனக்கு கல்யாணம் மட்டும் தான் ஆயிருக்குது. இப்ப உங்க கூட கிளம்பி வந்த நிச்சயம் எனக்கு கருமாதியா நடந்துரும். அம்மா மலர், இல்லப்பா, என்னால இவங்களோட போக முடியாது. தயவு செஞ்சு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிடுங்கப்பா. மலர், இந்த ஒரு தடவை எங்களை மன்னிச்சிருமா. கோகுல் கூட உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு துடிக்கிறாருமா. மன்னிப்பு கேட்கறதா? அதெல்லாம் கதை. அவரே நான் நம்ப தயார். நம்ம மலரை கொல்ல பாத்துருக்கோம். அவளை நல்லா அடிங்க, நல்லா அடிங்க. உங்க கோவம் தீர்ற வரைக்கும் அடிங்க. நான் இப்ப மனசு மாதிரி வந்திருக்கேன். மலர்,
அன்னைக்கு நான் புத்தி கெட்டு போய் நடந்துக்கிட்டேன். அதுக்காக வேணா நான் எல்லார் காலையும் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆமா மலர். இப்ப உங்க பிள்ளை மன்னிப்பு கேட்டா நான் அனுப்ப வச்ச கொடுமெல்லாம் மறைஞ்சிருமா? வாழ்க்கை முழுக்க அனுப்ப வைக்க வேண்டிய நரக வேதனைய ஒரே நாள்ல அனுபவிச்சேன். அன்னைக்கு மட்டும் என்னை யாரும் வந்து காப்பாத்தலனா இப்ப நீங்க என்ன உயிரோடய பாத்துக்க முடியாது. அப்படி ஒரு கொலவெறியோட உங்க மகன் இருந்தான். நான் வர முடியாதுங்க. நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க. என்னால உங்க மகனோட சேர்ந்து வாழ முடியாது. இது முடிஞ்சு போன விஷயம். இதை மறுபடியும் தோண்டி பார்க்காதீங்க. நான் அன்னைக்கு நடந்துக்கிட்ட விதம் தப்புதான். ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு கேவலமா நடந்துக்கணுமோ அந்த அளவுக்கு கேவலமா நடந்துக்கிட்டேன். ஆனா அதுக்கெல்லாம் காரணம் மலர் மேல நான் வச்சிருக்கிற அன்பு தான். நான் பண்ண தப்புக்கு மன்னிப்பே கிடையாது. ஆனா இன்னைக்கு மனசு தெரிஞ்சு வந்திருக்கேன். ஏதோ கோவத்துல அன்னைக்கு அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன். தயவுசெய்து யாரும் அதை மனசுல வச்சுக்க வேண்டாம். என்ன மன்னிச்சிருங்க. ரொம்ப ஈஸியா மன்னிப்பு கேக்குற. என் மகளுக்கு கோபி ஓடி போட்டான்னு சொல்லி நான் கூசாம சொன்னேன். எப்படியா என் மகன் மேல ஒரு அபாண்டமான பழிய போறதுக்கு உனக்கு மனசு வந்துச்சு? உன் புத்தி என்ன புத்தி? அதுவும் பெரிய தப்பு தான் மாமா. ஆனா அதுல பாதி உண்மை இருக்கு. எங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே மலர் கோபியை லவ் பண்ணியிருக்கா. என்னையா புதுக்கதை சொல்ற? நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நாங்க ஒண்ணு முட்டாள் இல்ல. இல்ல மாமா, மலரே என்கிட்ட வந்து சொன்னா. எங்க கல்யாணம் நிச்சயம் ஆனதுக்கு அப்புறம் மலரே என்கிட்ட வந்து நானும் கோபியும் லவ் பண்றோம் அப்படின்னு சொன்னான். அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கட்டுமேனு நானே டீசெண்டா ஒதுக்கிட்டேன். மலர் என்ன பார்த்துட்டு போன அன்னைக்கு தான் உங்களுக்கு உடம்பு சரியாம போச்சு. அன்னைக்கே மலர் என்ன மறுபடியும் வந்து பார்த்துச்சு. நீங்க இருக்கிற நிலைமையில உங்ககிட்ட தன்னோட காதலை சொன்னா உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துட்டா. அதை என்கிட்ட சொல்லி காதலை நான் எங்க அப்பாக்காக விட்டு கொடுக்குறேன், என் மனசை மாத்திக்கிட்டேன், உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிறேன், என்னை ஏத்துக்கோங்கன்னு சொன்னா. அப்போ நான் பெருந்தன்மையா சரின்னு சொன்னேன். உண்டா இல்லையான்னு கேளுங்க. ஒருத்தனை காதலிச்சதுக்கு அப்புறமும் மலரை நான் பெருந்தன்மையை ஏத்துக்கிட்டேனே. ஏன் தெரியுமா? மலர் மேல வச்சிருக்கிற அன்பு, பாசம். ஆனா அப்ப நான் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் போட்டேன். அந்த கோபியை இனிமே மறந்துருன்னு சொன்னேன். அது நியாயம் தானே? அவளும் சரின்னு சொன்னா. கல்யாண மண்டபத்துல தாலி கட்ட பொண்ணு அழிச்சிட்டு வரும்போது மலர் அழுதுகிட்டே உள்ள ஓடிச்சே, ஞாபகம் இருக்கா? அது ஏன் ஒன்னா தெரியுமா? அங்க நாசுரம் வாச்சிட்டு இருந்த கோபியை பார்த்துட்டு தான் அவ அழுதுட்டு ஒன்னா. அப்ப அதை பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்திருக்கும்? இப்படி மாத்தி மாத்தி நடந்துக்கிட்டா ஒரு ஆம்பளைக்கு கோவம் வராதா? என்ன என் கோவம் கொஞ்சம் எல்லை மீறி போச்சு. நான் நடந்துகிட்ட விதம் வேணாம், அதிகபட்சம் பார்த்தா தப்பா இருக்கலாம். ஆனா அதுக்கான காரணம் நியாயமானது தானே? நீங்களே சொல்லுங்க. மாப்பிளையா மணவரையில நான் குத்துக்கல் மாதிரி உட்காந்துட்டு இருக்கும்போது மறந்துருன்னு சொன்ன ஒருத்தனை பார்த்து அழுதுகிட்டு ஓடனா எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? நான் சொல்றத நீங்க நம்ப வேணாமாமா. ஆனா நான் சொல்றதுல ஏதாவது பொய் இருக்கான்னு உங்க பொண்ணியை கேளுங்க. அவ மட்டும் நான் சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொல்லட்டும், நான் இப்பவே போயிடுறேன். என்னம்மா இவர் சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாப்பா, எல்லாமே உண்மைதான். நான் கோபியை காதலிச்சதும் உண்மைதான். உங்களுக்காக அந்த காதல் வேணான்னு உதர்னது உண்மைதான். ஆமா, உலகத்துல தப்பு பண்ணி திருந்தி மன்னிப்பு கேட்கிற ஆளே இல்லையா? அந்த மாதிரிதான் நானும் ஒருத்தன். இப்ப மனசு திருந்தி வந்திருக்கேன். தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். சம்பந்தி, அவன் தான் அவ்வளோ சொல்கிறானே,
மலரை அவன் கண் கலங்காம பார்த்துப்பான். நாங்களும் அவளை பார்த்துக்கிறோம். தயவு செஞ்சு மலர் எங்க கூட அனுப்பிச்சு வைங்க சமந்தி, ப்ளீஸ். ஏய், ஏன் நின்றுகிட்டு இருக்க? போங்க, போய் வேலையை பாருங்க. என்னம்மா எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்சிட்டியே? கோபி மேல ஒரு அபிப்பிராயம் இருக்குன்னு என்கிட்ட சொல்லிருக்க கூடாதா? அப்பா, அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில நீங்க நிச்சயம் தாங்கி இருக்க மாட்டீங்கப்பா. ஏன்னா அன்னைக்கு சூழ்நிலை வேற. கோகுல் உங்களுக்கு நல்ல சாய்ஸா இருந்தாரு. இன்னைக்கு அவர் குணம் தெரிஞ்சதால நீங்க எப்படி பேசுறீங்க? உங்களுக்காக தான்ப்பா நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். ஐயோ கடவுளே, என்னென்னமோ நடந்திருக்கேன். அம்மா, இப்ப அவங்க வந்து இவ்வளவு தூரம் இறங்கி பேசுறாங்க. மாப்பிள்ள வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காரு. நான் அவங்களுக்கு என்னமா சொல்லட்டும்? நான் உயிரோட இருக்கணுமா வேணாமா அதை முடிவு பண்ணிக்கங்கப்பா. மலர், எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அம்மா, அதை உங்களால தாங்கிக்க முடியும்னா நான் உங்களோட போறேன். இத பாருங்க, மலர் இருக்க நிலைமையில இப்ப அவள்கிட்ட எதுவும் பேச முடியாது. கொஞ்ச நாள் ஆகட்டும், எல்லாம் நல்லபடியா நடக்கும். இப்ப நீங்க கிளம்புங்க. இப்படி பேசினா எப்படி இல்ல, சம்மந்தி? முதல்ல நீங்க புறப்படுங்க, புறப்படுங்க. மாமா, கூடி சீக்கிரத்துல இந்த நிலைமை மாறுன்ற நம்பிக்கையோட போறேன் மாமா. நீங்க நான் வரேன். புறப்படுங்க, போங்க. ஏன் மலர், கடைசியில் நான் ஆரம்பத்தில் சந்தேகப்பட்டதான் உண்மையா இருந்திருக்கு இல்ல? அந்த கோவி பையன் ஏதோ யோக்கிய மாதிரி பேசுன, உங்களுக்குள்ள இவ்வளவு நடந்திருக்கு. என்ன நோக்கடிக்கிற நீ போ. ஏய், அது எப்படி? ரெண்டு பொண்ணுங்களும் சேர்ந்து இந்த குடும்பத்தோட மானத்தையும் வாங்கிட்டீங்களே. உங்க முகத்தை பார்க்கவே எனக்கு அப்படியே வெறுப்பா இருக்கு. அந்த டெய்லர் பையன் ஒன்னா நம்பர் ஏமாத்துக்காரனா இருந்திருக்கான். இங்க பாருங்கடி, இனிமே ரெண்டு பேரும் எங்கேயா ஊர் சுத்துனீங்க, கையை காலை முடிச்சு வீட்டுல போட்டுருவேன். வாங்க சார். யோ, நீ எல்லாரும் மனுஷனாயா? உன்னை எந்த அளவுக்கு நம்பினேன், இப்படி பண்ணிட்டியா? என்ன சார் கோபம்? ஏன் இப்படி பேசுறீங்க? அப்பா மாதிரி கேட்காத. இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே நல்ல மாதிரி மோத்த வச்சுக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுனீங்க. இப்ப எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. என்ன சார் சொல்றீங்க? என் தங்கச்சி நீ லவ் பண்ணிருக்கீங்க இல்ல? இல்லைன்னு மட்டும் சொல்லாத. என் தங்கச்சி எல்லாத்தையும் சொல்லிட்டா. என் தங்கச்சி நீ லவ் பண்ணது, சேர்ந்து சுத்தினது எல்லாமே எனக்கு இப்பதான் தெரியும். சீரியெல்லாம் செஞ்சுட்டு இப்படி அமுக்குனி மாதிரி நிக்கிற. உன்ன நான் எவ்வளவு நல்லவன் நினைச்சேன். நீ ஒவ்வொரு தடவை வந்து எங்களுக்கு உதவி செய்யும் போது உன் மேல எனக்கு மரியாதை கூட்டிட்டே போச்சு. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு இப்பதானே எனக்கு தெரியுது. யோ, என்ன விடியா? எங்க அப்பா உன்னை எவ்வளவு நம்பினாரு. எங்க எல்லாரோட நம்பிக்கையை நாசம் பண்ணிட்டியா? இப்ப என்னாச்சு பாத்தீங்களா? என் தங்கச்சி வாழ்க்கை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறா. இதுக்கெல்லாம் கோகுல் தான் காரணம்னு எல்லாரும் சொல்லலாம். ஆனா அவ வாழ்க்கை நாசமானது காரணம் நீதான். நீ மட்டும் இல்லனா இந்நேரம் என் தங்கச்சி நிம்மதியா சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருந்திருப்பா. எல்லாத்தையும் கெடுத்துட்டியே. ஏற்கனவே நீ என்கிட்ட வாங்கியிருக்கல, அப்போ உன்னை சும்மா விட்டு தப்பா போச்சு.
இப்ப நான் நினைச்சா கூட உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிட முடியும். ஆனா நீ பண்ண உதவிகளுக்காக உன்னை சும்மா விடுறேன். உன்னை முதலும் கடைசியுமா வான் பண்றேன். இனிமே மலர் மேடங்கடன்னு சொல்லிட்டு என் வீட்டு பக்கம் வரக்கூடாது. அவளை எங்கேயும் சந்திச்சு பேசக்கூடாது. மீறி சந்திச்ச பார்த்த இடத்துல உன்னை கைய கால முடிச்சிடுவேன்.